500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் அவற்றை மாற்றிக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சியில் உள்ள நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மகாலிங்கம், திருச்சியில் வங்கிகளில் எந்த அளவிற்கு கூட்டம் இருக்கு? நோட்டுகளை மாற்ற காலை முதலே மக்கள் வந்திருக்காங்களா? வணக்கம் ஷர்மிளா. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நேற்று முன்தினம் பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. நேற்று முழுவதும் பொதுமக்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு ஒவ்வொரு கடைகளாக ஏறி இறங்கி, அதாவது போல பெட்ரோல் பங்குகள் மற்றும் நகைக்கடைகளை தேடி அலைந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு இன்று முதல் வங்கிகள் செயல்படும். அந்த வங்கிகளில் சென்று பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து புதிதாக வந்துள்ள 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகளை பெறும் என அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் திருச்சி பொன்மலை பகுதி. இந்த பொன்மலை பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி முன்பு ஏராளமான பொதுமக்கள் வந்து தாங்கள் வைத்திருக்கக்கூடிய 500 மற்றும் பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக நீண்ட வரிசையில் காலை 8 மணி முதல் இருந்தே காத்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் தற்பொழுது வங்கிகள் வந்து 10 மணியிலிருந்து 10 மணிக்கு திறக்கப்படும் என்பதால் காலை 8 மணி முதலிருந்தே ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றனர். இதில் இந்த வங்கி முன்பாக காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அதாவது எந்தவித கூட்டல் நெரிசலும் இல்லாமல், எந்தவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதே போல 2 வரிசைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதாவது பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு ஒரு வரிசையும், அதே போல அவர்கள் வந்து பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட் செய்வதற்கான ஒரு வரிசையும் வந்து நிறுத்தி வைத்திருக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் இவர்கள் பழைய நோட்டுகளை மாற்றுவதற்கு உரிய ஆவணங்கள் என்று தேவை என சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல அவர்களுடைய ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி, அதே போல பேன் கார்டு மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அடையாள அட்டைகளை கொண்டு வந்து தற்பொழுது நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கும் காட்சிகளை காண முடிகிறது. இது குறித்து தற்பொழுது பணத்தை மாற்றுவதற்காக நின்று கொடுக்கிற ஒரு வாடிக்கையாளர் கேட்கலாம். வணக்கம் சார், நீங்கள் எவ்வளோ நேரமாக நின்று இருக்கீங்க? எவ்வளோ பணம்? ஒரு மணி நேரமாக வெறும் 4000 ரூபா மாற்ற போகிறோம் சார். நின்றுட்டு இருக்கோம் சார், இது வரைக்கும் வரல, காத்துட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க? எந்தெந்த அடையாள அட்டை கொண்டு வரணும்? ஆதார் கார்டு, இல்லாட்டி பேன் கார்டு, ஜெராக்ஸ் கொண்டு வரணும். ஜெராக்ஸ் கொண்டு வர சொல்கிறேன், ஒரிஜினல் ஜெராக்ஸ் கொண்டு வந்துருக்கோம். பணத்தை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள்லாம் இங்கே வந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா? இனிமே தான் செய்ய போகிறோம் சார். நின்றுட்டு இருக்கோம், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். வெயிட்டிங் ஃபார் தட் தான். ஓகே, நன்றி சார். அதாவது அவர்களுடைய பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக தற்பொழுது நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றன. அதுக்கான ஏற்பாடுகளும் தற்போது இந்த வங்கியில் செய்யப்பட்டு வந்து இருக்கிறது. ஷர்மிளா, தகவல்களுக்கு நன்றி.